எக்ஸ்பிரஸ் சரியா காலையில் 8 மணிக்கு சென்னை எக்மோர் ஸ்டேஷன்லேருந்து புறப்பட தயாராக இருந்தது. மணி 7:57. பார்வதி மாமியும் மகாதேவன் மாமாவும் வேர்க்க விறுவிறுக்க தன்னோட கம்பார்ட்மெண்ட் எது அப்படின்னு தேடி வந்து தன்னோட சீட்டில் உட்காந்தா. அது ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ். ஏன்னா அந்த ஆனந்த விகடன் மங்கையர் மலர் கேட்டேனே, போய் புக் ஸ்டால்லேருந்து வாங்கிட்டு வாங்கோ. ஏண்டி வண்டி கிளம்ப போகிறது, இப்போ போய் அதை வாங்கிட்டு வாங்கோ இதை வாங்கிட்டு வாங்கோன்னா என்னடி அர்த்தம்? ஏத்தாப்புல தானே இருக்கு, சீக்கிரம் போங்கோ. மகாதேவன் முணுமுணுத்துட்டு பார்வதி மாமி சொன்ன மேகசின்ஸை வாங்கிட்டு வரவும் ட்ரெயின் கிளம்பவும் சரியா இருந்தது. நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், இந்த ஆட்டோக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், ஒரு கார் புக் பண்ணிடலாம், கார்னா சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு. ஏன்னா பணம் என்ன உங்களுக்கு மரத்துல காய்க்கிறதா? அதான் வந்து சேர்ந்துட்டோமே. பேசும்போதே மூச்சு வாங்கிட்டு பார்வதி மாமிக்கு. கொஞ்சம் தாட்டியான சரீரம் வேற. மாமா பதில் எதுவும் பேசாம ஜன்னல் வழியா வெளியில பார்க்க ஆரம்பிச்சா. மாமியும் ஆனந்த விகடன் மங்கையர் மலர்னு முழுகிட்டா. பார்வதி மாமியும் மகாதேவன் மாமாவும் தஞ்சாவூர்ல இருக்கிற தன்னோட 2வது பொண்ணு ஆத்துக்கு போறதால பெருசா லக்கேஜ் எதுவும் எடுத்துக்கல. கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் மாமா தான் தலையில ஹெட்ஃபோனை மாட்டிட்டு யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த MS கோபாலகிருஷ்ணனோட வயலின் கச்சேரியை கேட்க ஆரம்பித்தார். செங்கல்பட்டு தாண்டினதும் ஆற்றுலேருந்து கொண்டு வந்த அந்த மிளகாப்பொடி தடவின மல்லிப்பூ இட்லியை 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சா. மாமிக்கு எப்படின்னா டிஃபன் சாப்பிட்டதும் அடுத்ததாக காஃபி குடிச்சாகணும், அப்போதான் ஒரு திருப்தி ஏற்படும். ஏன்னா காஃபி வந்தால் வாங்குங்கோ, நான் சித்த விகடன் பார்த்துட்டு இருக்கேன். பாரு இங்கே பாரு, இந்த பேண்ட்ரிகார் காஃபிலாம் நன்னா இருக்காதுடி, திண்டிவனம் ஸ்டேஷன் வரட்டும் வாங்கி தரேன். சரிண்ணா, ஆனால் MSGலே முழுகி காஃபியை கோட்டை விட்டுடாதீங்கோ. மகாதேவன் லேசாக சிரிச்சார். இவங்களோட அந்யோன்யத்தையும் பேசுகிற விதத்தையும் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறப்ப எல்லாரும் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தா. வண்டி பிளாட்ஃபாரத்தில் நுழைஞ்சதும் ஜன்னல் வழியாக மகாதேவன் எட்டி பார்த்தார். நல்ல வேலை, காஃபி வெண்டர் ஒரு ஆள் காஃபி 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 சூடான பால் அப்படின்னு குரல் கொடுத்துட்டே இவர் பக்கம் வந்தான். 2 காஃபி கொடுப்பா. முதல்ல ஒரு காஃபியை மாமி கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு காஃபியை தான் சீட்டில் வச்சவர் அவனுக்கு பணம் கொடுக்கறதுக்காக பஸ்ஸை எடுத்தார். அதில் ஒரு 200 ரூபா நோட்டு தான் இருந்தது. அதை அவன்கிட்ட கொடுத்தார். சார் 20 ரூபாயா இல்லையா சார்? இல்லையேப்பா. அவன் பாக்கியை கொடுக்க தான் பேக்கெட்டை தொழவிட்டு இருந்தான். அதுக்குள்ளே வண்டி கிளம்பிடுது. பாக்கெட்டை தொழாவிண்டே வண்டி பின்னாடி ஓடி வந்தான் அந்த காஃபி விற்கிறவன். மகாதேவன் மாமா ஜன்னல் வழியாக கையை நீட்டின்னு இருந்தார் சேஞ்சுக்காக. வண்டி பிளாட்ஃபாரத்தை தாண்டிது. அதுக்கு மேலே அந்த காஃபிக்காரனால ஓடி வர முடியல. மாமி நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தா. ஒன்றுமே நடக்காத மாதிரி மகாதேவன் மாமா காஃபியை நன்னா உறிஞ்சி குடிச்சுட்டே பார்வதி கிட்ட, ஏண்டி பார்வதி, காஃபி நன்னா சூடா ஆத்து காஃபி மாதிரியே இருக்குல்ல? காஃபியோட டேஸ்டெல்லாம் இருக்கட்டும், 20 ரூபா காஃபிக்கு 200 ரூபா போச்சா? ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? யாராவது அவனாண்ட 200 ரூபா கொடுப்பாளா? அவன் பாக்கி தர ட்ரை பண்ணாண்டி, அதுக்குள்ளே வண்டி கிளம்பிடுது. அவன் என்ன பண்ணுவான் பாவம். போதுமே உங்க சமத்து. அவன் சொல்கிறத அப்படியே நம்புறேன் பாருங்க. அங்கே இருக்க உங்களோட அசட்டுத்தனம். அவன் என்ன வேணுன்னே ஏமாத்தினான்னு சொல்கிறியா இப்போ? இல்லையா பின்ன? அவன் என்னமோ பாக்கி கொடுக்க வண்டி பின்னாடி ஓடி வர மாதிரி சீன் போட்டிருக்கான். அதை கூட புரிஞ்சிக்க தெரியலையே உங்களுக்கு. போனா போகுதுடி, பாவம் ஏழடி. நீங்கள் பெரிய தாராள பிரபு, பணத்தை கோட்டை விட்டது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வக்காலத்து வேற. சரி போதும், நிறுத்து. உன் ஆதுக்காரனுக்கு சாமர்த்தியம் போதாது தான். வாய மூடின்றது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாளை பற்றி கவலைப்படாமல் 2 பேரும் மாற்றி மாற்றி இறஞ்சி பேசத அந்த வண்டியில் இருக்கிறவா எல்லாரும் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தா. எல்லாருக்கும் அது ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி இருந்தது. சில பேர் மாமா அசடு தான் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வந்தா. சில பேர் இந்த மாமிக்கு ஆனாலும் வாய் ரொம்ப ஜாஸ்தி, மாமாவை எப்படியெல்லாம் மட்டம் தட்டுறா பாரு அப்படின்னு நினச்சா. ட்ரெயின் வேகமாக போக ஆரம்பிச்சுது. எல்லாரும் இந்த இன்சிடெண்ட்டை மறந்து அவ வேலையை கண்டினியூ பண்ணா. மாமாவும் மறுபடியும் MSGயோட ஞானமும் சக்கராதாவை கண்ணை மூடிட்டு ஆனந்தமாக ரசிச்சிட்டு இருந்தார். அந்த 200 ரூபாயை மறந்தே போனார். ஒரு அரை மணி நேரத்தில் வண்டி விழுப்புரம் ஜங்ஷனுக்கு வந்தது. பார்வதி மாமியும் மகாதேவன் மாமாவும் இருந்தது என்னவோ ஒரு ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் தான். ஆனாலும் கூட்டம் முண்டி அடிச்சுட்டு ஏறிது. அதில் ஒரு 15 வயசு பையனும் இருந்தான். அவன் இன்ச்சா நவுந்து மகாதேவன் மாமா இருக்கிற சீட்டுக்கு வந்தான். சார், திண்டிவனம் ஸ்டேஷனில் நீங்கள் காஃபி குடிச்சிங்களா? ஆமாப்பா. சார், இந்தாங்க உங்கள் 150 ரூபா.
சொன்னவன் ஒரு 100 ரூபா நோட்டையும் 4 20 ரூபா நோட்டையும் அவர் கையில் கொடுத்தான். அவருக்கு சட்டுன்னு ஒன்றும் புரியலை. சார், நீங்கள் திண்டிவனத்தில் காஃபி வாங்கினீங்களே, அவரோட பையன் தான் சார் நான். இது அடிக்கடி நடக்கும். திண்டிவனத்தில் ட்ரெயின் 1 நிமிஷம் தான் நிற்கும். அதனால் சில சமயம் சேஞ்சு கொடுக்க முடியாமல் போயிடும் சார். தினமும் கொஞ்சம் பணத்தோட விழுப்புரம் வந்துடுவேன் சார். திண்டிவனத்துலேருந்து ட்ரெயின் புறப்பட்டதுக்கப்புறம் அப்பா ஃபோன் பண்ணி கம்பார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவார். பாக்கி பணத்தை கொடுத்துட்டு பண்ருட்டியில் இறங்கி மறுபடியும் விழுப்புரம் போயிடுவேன் சார். உங்கள் அப்பா ஃபோன் நம்பர் கொடுப்பா. அவன் கொடுத்தான். ஐயா, உங்கள் பையன் எனக்கு வர வேண்டிய பாக்கி 150 ரூபாயை கொடுத்துட்டான். ஆனால் நான் அதுக்காக ஃபோன் பண்ணல. அவனுக்கு நீங்கள் நேர்மையை கற்றுக் கொடுத்துருக்கேன் பாருங்கோ, அதுக்காக பாராட்டியே தீரணும். அதான் ஃபோன் பண்ணேன். ரொம்ப நன்றிங்க சாமி. நான் 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். ஆனால் நேர்மையோடையும் ஒழுக்கத்தோடையும் வளர்ந்தால் தான் நிம்மதியாக இருக்க முடியுது. அது என்னோட 2 பசங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் சாமி. மகாதேவன் மாமாவுக்கு நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருந்தது. கண்ணில் கண்ணீரோட அந்த பையனை தட்டி கொடுத்தார். பார்வதி மாமி இப்போ தான் ஆத்துக்கார பார்த்த பார்வையில் பெருமை நிறைஞ்சிருந்தது. ஏன்னா அந்த பணத்தை கொஞ்சம் கொடுங்கோ. எல்லாரும் மாமியை பார்த்தா. மாமி அந்த பையன்கிட்ட போய், இந்தாடா அம்பி, இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ. உங்கள் அப்பா உன்னை நேர்மையாக வளர்த்ததுக்கு எங்களோட பரிசாக இருக்கட்டும். மாமி அவன் தலையை தடவி கொடுத்தா. எல்லாரும் எல்லாரையும் எப்பவும் ஏமாத்துறதில்ல. நம்மளை சுற்றி நல்லவாளும் இருக்கத்தான் இருக்கா. நம்மள ஒரு சில பேர் தான் அவளை சந்தேக கண்ணோட பார்த்துட்டே இருப்போம். ஸோ நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும்.